ஏன் சிரிக்கிறேன்னா சயா ஒரு மாடு ஒரு சம்பவம் பண்ண பார்க்குது, அதனால சிரிச்சு கிடக்கு. நான் இங்கே பாரு ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அரும்போது நல்லா இப்போ தான் வைக்குது. இந்த ஃபுல்லாக ஒட்ட ஒட்ட மசாங்க ஓட போறாரு. ஜெயஸ்ரீ நான் கடைக்கு வந்து ஃபஸ்ட் நான் வந்து ஜூஸ் குடிக்கிறேன். ஸ்டார்டிங் ஜூஸ் குடிச்சிட்டு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். சரிம்மா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதாக வந்து குடும்பத்துக்கு தேவையான ஷாப்பிங் விளாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஆமாம், வீட்டில் வந்து குழம்புக்கு ஒன்றும் இல்லை. முன்னெல்லாம் டாட்டா ஐஸ் வந்து தெரு மேலே விற்கும், வெங்காயம் தக்காளி எல்லாம் விற்கும். நம்ம எல்லாம் நம்ம வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் என்னென்ன வாங்கிக்குவேன். இப்போ வந்து ரொம்ப நாளாக வந்து டாட்டா ஐஸ்லாம் வரது கிடையாது. ஏன்னா வெயில் நேரத்தில் எதுவும் வாங்கிறதுக்கு இது வரலையோ என்னன்னு தெரியல. வெயில் காலத்தில் வந்து காய்கறி வந்து சேர்ந்து சுருங்குதுன்றதுனால வாங்கிறது கிடையாது போல். ஆமாம், இப்போ போய் நம்ம திருமணில் வந்து நம்ம வீட்டுக்கு குழம்புக்கு அந்த ஜாமான் வாங்கிக்கிறேன். சும்மா பார்த்துட்டு ஜாலியாக வரலாம் வாங்க. சரிம்மா. சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க போயிட்டு பார்க்கலாம். ஜெயஸ்ரீ நான் திருமணில் வந்து நம்ம கடைக்கு வந்து ஃபஸ்ட் நான் வந்து ஜூஸ் குடிக்கிறேன். ஸ்டார்டிங் ஜூஸ் குடிச்சிட்டு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். சரிம்மா. ஆனால் ஒரு சம்பவம் கிடைச்சேன். வரும்போது வந்து வண்டி பஞ்சர் ஆகிடுது. பஞ்சர் எடுத்து வீலே வேஸ்ட்டாக போயிட்டான். அது வந்து நான் வீல் மாசு சொல்லி வண்டி அங்கே வந்துக்கிறோம் மெக்கானிக் அந்த. சரிம்மா. நாங்கள் வந்து ஜூஸ் குடிச்சோம், ஃபீல் பண்ணி வண்டி மெக்கானிக் ஃபீல் பண்ணுறேன். கரெக்டாக நின்னாச்சு, வண்டி வந்து வீல் மாத்துறாங்க. சரி சரி. நாங்கள் வர இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது. ஜெயஸ்ரீ வெளியே வந்தாலே வந்து காணா சாப்பிடாத போக மாட்டேன். நீ ஒரு முடிவு இருக்கிற, அவங்க கூட சேர்ந்துக்க நானும் ஒரு முடிவு தான் இருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து காணா சாப்பிட்றோம் ஜூஸ் குடிச்சிட்டு. இன்னும் மெழுகு கட்டை போய் காலையே இருக்குது. நம்ம காலையெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டு வாங்கி சாப்பிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், காளான் சாப்பிட வந்துட்டு எப்படி பானி இல்லாமல் அதனால சொல்லிட்டு பானி ஒரு பிளேட் வந்து வாங்கிட்டு இது வந்து ரெண்டுமே சாப்பிட முடிவு பண்ணிட்டாங்க. சீரகம் வந்து நான் 2 நாள் இட்லி சுற்றி சாப்பிட்றது வந்து சாப்பாடே சாப்பிட மாட்டோம். சீரகம் மட்டும் வந்து நம்ம அதெல்லாம் கறி வச்சுமா நம்ம சீரகம் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. நாமளும் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. கைடு தான் வந்து வாங்க கோழிக்கறி எடுத்துலாம் 1/2 கிலோ எடுத்துக்கணும். நான் வந்து காய்கறி வாங்க போகிறோம். இப்போ தான் வந்து வெங்காயம் தக்காளி வாங்க போகிறோம். வாங்கலாம். நேற்று ஒன்று தான் கூப்பிட்றேன். கூப்பிட்றேன்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து காய்கறி வாங்கிட்டு வந்தேன் இல்லையா, வீட்டில் வச்சுட்டு சரி நம்ம தோட்டத்தில் எவ்வளோ பூ இருக்குது, நம்ம செடியெலாம் எப்படி பச்சை பச்சைன்னு துளுத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ஏன்னு கேட்டால் மழை பெஞ்சு இப்போ எப்படி முன்னெல்லாம் வந்து செடி பூரா நல்லா காஞ்சி போய் தழை பூரா ஆடு பூரா ஒன்று ஒன்று இனிக்கிடுது. இப்போ வந்து எப்படி தழலாம் துளுத்து இருக்குது, அந்த எவ்வளோ பூ பூக்குன்னு பார்க்கலாமா? பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். நாங்கள் வந்து சொல்லிடணும் 1 மழை 1/2 மழை கிட்ட வந்து பூ பூக்குன்னு சொல்லிட்டு. நீங்களே பாருங்க எவ்வளோ பூ பூக்கு சொல்லிட்டு. என்ன பூவே இல்லை செடியை பார்த்து பிடிச்சினுங்கிறீங்க? பூவே இல்லை செடி பார்த்து பிடிச்சின்னு இல்லைம்மா. இந்த செடி எவ்வளோ பச்சை பச்சைன்னு துளுத்துக்கு பாரு. இது வந்து எலுக்கும் செடி நல்லா துளுத்துக்குதா. இந்த செடி தான் பாப்பா மாடு ரொம்ப ஒட்டை பிடிச்சி கழிச்சிடுது. நீங்கள் பாருங்க, இதில் எம்மா பூ தெரியுமா பூக்கும், நிறைய பூக்கும். இப்போ ஒரே பூ தான் பூத்துக்கு. அரும்பு வைக்குது இதுவெல்லாம். ஏன் சிரிக்கிறேன்னா சயா ஒரு மாடு ஒரு சம்பவம் பண்ண பார்க்குது, அதனால சிரிச்சு கிடக்கு. நான் இங்கே பாரு ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அரும்போது நல்லா இப்போ தான் வைக்குது. இந்த ஃபுல்லாக ஒட்ட ஒட்ட மசாங்க ஓட போறாரு. அதுதான் சரி ஃப்ரெண்ட்ஸ் சிரிச்சிங்க. ஜெயஸ்ரீ பார்த்தா மாட்டுக்கு பிடிக்குது. ஏன்னா வேலைக்கு தண்ணி வைக்க மாட்டான், வேலைக்கு பில்லு போட மாட்டான். அதனால அவளை பார்த்தா முட்டுது. நம்ம அல்லாடிக்கு பராமரிக்கல, நம்மளை பார்த்தா எதுவுமே பண்ண மாட்டான். அதான் சிரிச்சிங்களேன். என்னை முட்டுறது உங்களுக்கு சிரிப்பு வருதா? ஆமாம், இங்கே நிறைய மொக்கு வைக்குது. ஃபுல்லாகவே மாடு வந்து ஒட்டை கடிச்சிடுது. கடிச்சாலும் நல்லா இந்த அளவுக்கு துளுத்துக்குது இல்லையா, மழை பெஞ்ச பிறகு. வாங்க பார்க்கலாம் மற்ற செடிலாம். ஜெயஸ்ரீமா, இந்த எலுக்குமே செடி நல்லா துளுத்துது பார்த்தியா, அழகாக இருக்குதா. வளர்ந்து நல்லா துளுத்துருது. அது டிஸ்டர்பாக இருக்குது. முருங்கை மரத்தெல்லாம் நாங்கள் வெட்டிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கேட்டால் அந்த மரம் அப்படியே மடக்குன மாதிரி இருந்தது. அதெல்லாம் நாங்கள் வெட்டிட்டோம். சரி முருங்கை மரம் நமக்கு தேவை. நம்ம தான் தெரு வீட்டுக்கு ஒரு மரம் இருக்குது இல்லையா, நம்மளுக்கு முருங்கை காய்க்க பஞ்சம், யார் வேணாலும் கொடுத்துருவாங்க. அதனால வந்து வெட்டிட்டேன். பாருங்க செடி இது நல்லா துளுத்துக்குது இல்லை அழகா. அதுக்கு அடுத்தது வந்து குண்டுமல்லி செடி பாருங்க. இதில் தான் நிறைய பூ பூக்குது. ஆனால் நிறைய அரும்பு வச்சிருக்குது. சூப்பராக நிறைய பூ பூக்குது. இந்த பக்கம் நிறைய அரும்பு அந்த பக்கம். இந்த செடி பூவெல்லாம் நான் பறித்து எடுக்கிறதுன்னு வந்து அடத்தே தெரியல. இந்த பூவெல்லாம் பறித்து அழகாக கட்டி எம்மாத்திரம் பூ வந்து நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் சரிம்மா எம்மா பூ இப்போ இருக்குதுன்னு பறித்து காட்டுறேன். எல்லா செடியுமே நல்லா அழகாக பச்சை பிடிச்சிடுது பாருங்க. இந்த வாட்டி வந்து பூக்குன்னு நினைக்கிறேன் நான் நிறைய. ஏன்னா இந்த செடியில் வந்து அரும்பு வச்சு பூவெல்லாம் பாருங்கள் பெஸ்ட்டோம். ஆனால் பூ வந்து இந்த சைடு நிறைய வந்து இருக்குது. இந்த செடியிலே வந்து அரும்புலாம் வைக்குது ஃப்ரெண்ட்ஸ் நிறையா.
அழகாக வந்து பச்சை பிடிச்சி அரும்புலாம் வைக்கிது. இதில் ஒன்றும் வைக்கல, ஸ்டார்ட் ஆகலை ஒன்றும் வைக்கிறது. சரி, நம்ம வீட்டில் ரோஸ் செடின்னு ஒன்று வாங்கி வச்சோமே, எங்கே அவர் இருக்கிறாரா இல்லையா? செத்து போட்டு. ஆனால் நீ சொல்கிற மாதிரி ஆனால் இல்லை, தாங்கவே இல்லை. அந்த வெயிலுக்கு தான் நாங்கள் அண்ணா அடிக்குமே தண்ணி ஊற்றி தான் இருந்தோம். இருந்தாலும் நாங்கள் அது எவ்வளோ சேஃப்டி வச்சு நாங்கள் அந்த ரோஸ் செடி மட்டும் எங்களுக்கு வந்து பழிக்காது, துளுக்காது. அதனால அது செத்தே போட்டு. அது இதுக்காக ஷார்ப்பாக வேறு கன்று வாங்கி நட்டு நான் பார்க்கணும். பார்க்கலாம், போய்க்கு போகிறேன். சரிங்க. எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாப்பா பூரா பூ பேசணும் வந்துட்டேன். நான் கட்டுறேன். பரவாயில்ல, எவ்வளோ பூ பூத்துக்குதே. ஒரு 4 நாளாவே நிறைய பூ பூக்குது. இதுக்கப்புறம் பூ கொஞ்சம் கம்மியாயிடும் பார்த்தேன். இது ஃபுல்லாக பூவே ஒரு செடி பூ தான். இன்னும் மற்ற செடியில் வந்து அரும்பு வச்சுக்கிறாங்க. இந்த பக்கத்து இந்த செடி பூரா ஆடு வந்து சாப்பிட்டாங்க. ஒன்று விட்டு ஆடு சொன்ன மாதிரி ஆடு வாயை வச்சா விளங்கன்னு சொல்கிறாங்க, சும்மா சொல்கிறாங்க. உண்மையிலுமே செடியில் வந்து பூவே வைக்கல ஃப்ரெண்ட்ஸு. பூவும் வைக்கல, தழியும் வைக்கல. வாங்க கட்டுறோம். சரி, கட்டுங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றுமே வந்து நான் வந்து பூ கட்ட கற்றுக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நானும் கற்றுக்கணும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஆனால் வந்து பூ வந்து இடையே வருதே தவிர கிட்ட நெருவாக வந்து வர மாட்டேங்குது. அதனால் வந்து நானும் கடுப்பாக விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அடப்பாங்க இதை கட்டி எப்படியா கற்றுக்குது அப்படி சொல்லி விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நான். ஆனால் கண்டிப்பாக வந்து பூ கட்ட கற்றுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் நான். அம்மா சில பேர் வந்து பூத்து பூலாம் கட்ட தெரியாது, அரும்போடு தான் கட்ட தெரியும்னு சொல்லி கட்டுவாங்க. சில பேர் பூத்து பூ அரும்பு எல்லாமே சேர்த்து கட்டுவாங்க. சில பேருக்கு என்ன மாதிரி எதுவும் கட்ட தெரியாமலும் இருப்பாங்க. அம்மா வந்து அதில் 2வது டைப்புன்னு நினைக்கிறேன். எல்லாமே வந்து கட்டுவாங்க. இந்த பாருங்க, பூத்த பூ கூட எவ்வளோ அழகாக கட்டுறான்னு சொல்லிட்டு. அம்மா கட்ட பார்த்தால எனக்கும் ஆசையாக இருக்கும். நம்மளும் பூ கட்ட கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்கும். கடைசியில் பார்த்தா நம்மளுக்கு தான் வரவே மாட்டேங்குது. சிம்பிள் தான் பூ கட்டுறது. நம்ம கிராமத்தில் இருக்கிறவங்க வந்து பூ கட்ட வந்து ஃபஸ்ட்டு முக்கியமாக கற்றுக்கணும். பூ கட்ட, கோலம் போட இதெல்லாம் கற்றுக்கணும். நம்ம ஒரு இடம் போனால் கூட நடந்து கிராமத்துலேருந்து அந்த பொண்ணு ஒன்றுமே தெரியலன்னா என்னன்னு சொல்லிக்கமா பூ கட்ட, கோலம் போட எல்லாமே கற்றுக்கணும் ஜெயஸ்ரீ. நம்ம அப்போ தான் நல்லது. சரிம்மா, கற்றுக்குறேன். எனக்கு பூ வேஸ்ட் ஆகணுமான்னு ஒரு எண்ணம், அதனால தான் பூ கட்ட கற்றுக்க மாட்டேன். அதுக்கு வேறு பூ யாராவது ஒரு செடி கிடி பேச்சு கூட கற்று ட்ரை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பூ கட்ட வந்து கற்றுக்கணும். சரிம்மா. ஜெயஸ்ரீ, இங்கே பாருங்கள் பூ கட்டு. முக்கால் மழை வந்துக்குது. இன்னும் கொஞ்சம் பூன்னா ஒரு மழை வந்திருக்கும். ஆனால் நம்ம செல்லு வந்து பூ இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பூவில் வந்து அதிகமாக பூக்கும். கொஞ்சம் 2-3 நாள் பெருக்கி பூ குறையதான் செய்யும். நல்லா இருக்குதா? நல்லா பூத்து பூ அழகாக சூப்பராக கட்டி பண்ணி ரூபா. இவ்வளோ இடத்த வந்து பூ கல்லே கட்டி தர மாட்டாங்க. நம்ம தலையில் வச்சுக்கிறதுனால பூ கட்டி அழகாக வச்சுக்கிறோம். அழகாக இருக்கு. பாப்பா, குண்டுமல்லி யாராருக்கு பிடிச்சி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அதை விட நம்ம வீட்டிலே பூத்து கட்டி வைக்கிறது தனி சுகம் தான். அதுமாரி யாராரு வீட்டில் பூ பூத்து கட்டி தள்ளி வச்சு என்ஜாய் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காத கிராமத்து பொண்ணு சானியை யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ நான் மீட் பண்ணுறேன். இப்போ வந்து போயிட்டு வரேன். டாடா பாய்.